the warm welcome, children. Really, I am happy. Thank you. And children, we are here. We have gathered here to have the commemoration, to have the inauguration of philatelic and numismatic coin and currency collection. Also, recently, just a few years back, we have held that exhibition also, but not of this much. Really, I was much inspired on viewing that. இந்த எக்ஸிபிஷன்லாம் அவங்க ஆக்சுவலாக இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா ஆண்டவர் வைசி குரூப் அண்ட் காரைக்கால் நிஷாஸ் கலெக்ஷன், இவங்க தான் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. In this happiest occasion, I express my warm welcome and bow my head in front of Mr. Gul Muhammad, who have received a Kalai Mamani Award. எதுக்காக கலை மாமணி அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா இசையின் பால் அவங்களுக்கு இருந்த ஆர்வம். He had conducted more than 25 programs through all India radio. ஓகே, வானொலி மூலமா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அந்த அவார்டுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களோட அப்ரிசியேஷன் கைத்தட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையான்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மை ஹாப்பியஸ்ட் வெல்கம் கோஸ் டு மிஸ்டர் நிஷா, the proprietor of Karakal Nisha Collection. Happy welcome. And உங்க எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்குமே பாட்டி தேவபாரதி விசாக பாரதிக்கு மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் பாட்டி என்னோட அன்பு அம்மா மிஸ்ஸஸ் வைஜெயந்தி மேடம். நம்மள நல் வழியில நம்ம எப்போதும் அழைச்சி போறவங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு மேம், இவங்க நம்ம ஸ்கூல்ல பண்ணா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும், ஒரு நல்ல குட் அட்வைசர், ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மை பிலவ்டு மதர் மிஸ்ஸஸ் வைஜெயந்தி அம்மா இங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டியர் சில்ட்ரன், இந்த எக்ஸிபிஷன் மூலமா ஐ வாண்ட் டு கிவ் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கும் ஹாபிங்கிறது நம்ம வேணும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் us are doing reading is my hobby, gardening is my hobby சொல்றோம் இல்லையா? planting trees, watering the plants, ஆல்ரெடி என்னோட தாத்தா பாட்டி வச்சதை நான் வந்து சரியா பராமரிக்கிறேன், that's also my hobby அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நம்மளே நிறைய பிஸியா இருக்கிறதுனால ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, கிட்ட ஆக்டிவிட்டி பண்ண சொல்றாங்க. இதுல நம்ம இந்த டோட்டலா நம்மளுக்கு அந்த ஹாபிஸ்ங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் ஃபர்காட்டன், அதை வந்து நம்ம ரிஜுவினேட் பண்ணணும், அதை நம்ம வந்து சுருட்டி எடுக்கணும். அதுக்கான ஒரு அக்கேஷனா நம்ம இதை பயன்படுத்திக்கணும். ஸோ வெரி சூன் நான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது நம்ம ஸ்கூல்ல இனாகுரேஷன் ஆஃப் பிளாட்டனிக் அண்ட் நியூஸ்மேட்டிக் ஹாபிஸ் அப்படிங்கிறத ஒரு கிளப்பை நான் வந்து உருவாக்க போறேன். ஸோ இந்த ரெண்டு டைம்ல நான் இன்வைட் பண்ணுவேன், அம்மாவும் அதில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்கள்ட்ட இந்த ஆர்வத்தை நம்ம தூக்கணும், குழந்தைங்கள்ட்ட இந்த ஹாபிஸாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ வெரி சூன் இந்த ரெய்னிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம செய்வோம், சரியானே சொல்லுங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையில் கழிவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு வைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். நாம வானகம் போறதை விட வானகம் இங்கு தென்படணும் அப்படிங்கிறதான் நம்முடைய குறிக்கோள். அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய அழகான இனிமையான, ஏன்னா மேம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு பழக்கம்னா எல்லா ஸ்கூல்லையும் குட் மார்னிங், அதிக நமக்கு காலங்காலமாக குட் மார்னிங், ஆனால் நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் ஹாப்பி மார்னிங், ஹாப்பி நோன், ஹாப்பி. அது சந்தோஷமாக ஒருத்தருக்கு சந்தோஷத்தை பரிமாறிக்கிறது சொல்லும்போதே நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கும் எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி மார்னிங் சொல்லிக்கிறேன், சரியா? ஹாப்பி மார்னிங் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இப்போ மேடம் அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுவே இன்னைக்கு புதுசாக ஒரு அறிவிப்பை டெக்ளரே பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு கிளப் பண்ண போகிறோம். ஒவ்வொருவர் ஒரு இடத்துக்கு வர்றதுடைய ராசின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கலைமாமணி நானா அப்படின்னு தான் சொல்லுவோம். எவ்வளோ கலைமாமணி காரைக்கால் இருந்தாலும் நானா வந்து ஒரு பெக்யூலியர், அவங்க ஒரு ஜெனூன்னு நானா. அதே மாதிரி இல்லை, மகன் தந்தை காட்டும் இவன் பற்றி என்னொரு சொல் கொல்லனும் சொல் என்கிற திருக்குறள், ரெண்டு திருக்குறள், தந்தை மகன் காட்டும். அதே மாதிரி மகன் தந்தை காட்டும், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு பொருத்தமானவங்க. எல்லார் முன்னிலையிலையும் ஒரு பிள்ளையை கொண்டு வருது ஒரு அப்பாவோட அழகு.
அது நானா. அதே மாதிரி இந்த பிள்ளைய வந்து பெறுவதற்கு எங்கள் பெற்றோர்கள் என்ன அந்த தன்மை டவுன் செய்தாரோ அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிசார் அவர்கள். அதனால் 2 பேரும் மிக பொருத்தமானவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட போகிறது. இந்த பழைய அந்த ஞாபகமே வருது. மவுண்ட் அகாடமி அந்த ஸ்கூலில் நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனால இது விரைவில் உலகம் முழுவதும் தெரியும். எப்படி உலகம் முழுவதும் தெரியும்னா பத்திரிகைகள், மாஸ் மீடியாக்கள், ஊடகங்கள், யூடியூப் இந்த மாதிரி செய்யணும். அதுலேயும் இவங்களை வந்து ஒரு கிளப்பே இங்கே வந்து நடத்துகிறாங்கிற செய்தி நாளைக்கு ஒரு கிளப் ஆரம்பிக்கும் போது நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம ஸ்கூலில் பண்ணுற இந்த கிளப்பை பார்த்துட்டு பல பேர் இதை வந்து மேடத்தை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம் இல்லையா? அடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி மேடம் வந்து ஒன்னொன்னையும் வந்து இங்கே பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா மேடம் மட்டும் முடியுமா? 2 கையும் சேர்ந்து தட்டினா சத்தம் கேட்குறது. அதனால மேடத்துக்கு கூட ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிற அத்தனை ஸ்டாஃபுக்கும் இதில் பெருமை உண்டு. ஈச் அண்ட் எவரிவன் எல்லாரும் சேர்ந்து பண்ண போறீங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாரும். அப்புறம் இன்னொரு செய்தியை நான் இங்கே சொல்கிறேன். மேடம் சொன்னதுனால நான் புதுசாக சொல்ல, அங்கேயே ஆஃபீஸ் ரூம்லேயே முடிவு பண்ணிட்டோம். அதான் ஒரு இடத்துக்கு வர்றதா திரும்பவும் சொல்கிறேன். நான் கேட்டேன், இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணுறீங்களா? எல்லாம் ரெக்கார்டு அந்த ஸ்கூல் போவீங்க, இல்லை பெரிய நிறுவனங்களுக்கு போவீங்க. இவங்க வந்து சுற்றுலாத்துறையினுடைய இதில் தனியாக இவங்களுக்கு ஒரு இதுவே கொடுத்தாங்க வைக்கிறதுக்கு, இந்த கலெக்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு. நம்ம சுற்றுலாத்துறையில் கான்வென்ட்ஸ் எல்லாம் ஒரு இதுவே தனியாக ஸ்டாலும் கொடுத்தாங்க. ஆனால் அது அன்னையோட காமிச்சு போயிடும். அந்த ஃபோட்டோஸ் அன்னையோட போயிடும். கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, யூடியூப்ல இருக்குன்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அந்த யூடியூப்ல வியூவர்ஸ் இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா போயிடும். ஆனால் ரெக்கார்டாக ஆகணும்னா கல்வெட்டுகள், புத்தகங்கள், செப்பேடுகள் இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சுப்பீங்க. அதுதான் காலத்துக்கும் நிற்கும். இப்போதைக்கு என்ன புத்தகங்கள், இன்னும் அதையும் தாண்டி இ-புக்ஸ் வந்துடுச்சு. புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லை, இ-புக்ஸ் வந்துடுச்சு. இ-புக்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியாது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் புக்ஸுனா எப்படியோ ஒரு தடவை படிப்பாங்க. அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நம்முடைய அகாடமிக்கு வந்த நேரத்தில் இவங்க 2 பேர்த்தையும் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் தொடங்குங்க. விரைவில் இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி அதுக்கு ஒரு நல்ல தலைப்பு ஏதாவது கொடுத்து ஒரு புக்கு சீக்கிரம் போட போகிறோம். அந்த புக்கை எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போட்டு அந்த புத்தகத்தை சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களையும், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எப்பவும் சப்போர்ட்டாக எல்லா எம்எல்ஏஸ் மினிஸ்டரும் காரைக்காலில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த சுற்றுலாத்துறையோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய, நம்ம பள்ளிக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய திருமதி நாஜிம் சார் அவர்கள், நம்ம சந்திரபிரியா மேடம், இது மாதிரி எல்லாரையும் அழைத்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவை அநேகமாக நிச்சயமாக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்போதும் நான் அவங்க நினச்சேன்னா அது நடக்கும். நான் அதுலேருந்து மிஸ் ஆனதே இல்லை. அந்த விழாவை கூட நம்ம பள்ளிக்கூடத்தில் வைக்கிறதுக்கு, அகாடமியில் வைக்கிறதுக்கு நம்ம மேடமும் சாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய விளையாட்டம், எவ்வளோ பேர் வேணாலும் எவ்வளோ காரணம். ஒரு ஃபங்க்ஷனில் லாஸ்ட் இயர் பாரதி விழா நடக்கும்போது, லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் நடத்தினோம். அப்போ சொன்னார் மேனேஜ் சார், இந்த ஸ்கூல் பார்க்கும்போது வண்ணமாக இந்த கொடிகள்லாம் பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, இங்கேயும் யூனிவர்சிட்டியில் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஸோ லுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பெரிய ஹாலு, மீட்டிங் ஹாலெல்லாம் தேவையில்லை. எலெக்ஷன் டெக்ளேர் பண்ணுறதுக்குள்ள முடிந்தால் ஆண்டவர் செயல் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த புத்தக வெளியிட்ட நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாட்டை இணைந்து செய்வோம்னு சொல்லி தேங்க்யூ ஃபார்